நிச்சயமாக நான் சொல்ல போகக்கூடிய விஷயம் உங்களுக்கு பேரதிர்ச்சியை தரலாம். இதய பலகீனமானவர்கள் சற்று இதயத்தை பிடித்து கொண்டு பாருங்கள். அதாவது சில தினங்களுக்கு முன்பு மோடியினுடைய ஆட்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவுடைய சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்துகிறார். அந்த செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றார் அப்படின்னா, இந்தியாவில் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். நிச்சயமாக நான் சொல்ல போகக்கூடிய விஷயம் உங்களுக்கு பேரதிர்ச்சியை தரலாம். இதய பலகீனமானவர்கள் சற்று இதயத்தை பிடித்து கொண்டு பாருங்கள். அதாவது சில தினங்களுக்கு முன்பு மோடியினுடைய ஆட்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவுடைய சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்துகிறார். அந்த செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றார் அப்படின்னா, இந்தியாவில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவதற்கு 80% மக்கள், இந்திய மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொய்யை அவர் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். 80% மக்கள் என்றால் நமக்கெல்லாம் நல்லா தெரியும். இந்தியாவில் தேர்தல் நடக்கும் போது 69% பேர் தான் வாக்களிக்கவே வருகிறார்கள். ஒரு 30-31% பேர் வாக்களிக்கிறதுக்கே வர்றதில்லை, இல்லையா? 69% தான் ஒரு தேர்தலையே வாக்களிக்க வரக்கூடியவர்கள். ஆனால் பாஜக கொண்டு வரக்கூடிய ஒரே கட்டமான தேர்தல் என்கிற விஷயத்திற்காக, கருத்து சொல்வதற்காக, அதையும் ஆதரித்து கருத்து சொல்வதற்காக 80% இந்தியர்கள் முன்வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன சொல்லுவது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய பொய்யை சர்வசாதாரணமாக சொல்கிறார் என்பதை பாருங்கள். இதுல உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இந்தியாவுடைய தேர்தல் எப்படி நடக்கிறது அப்படின்னு. இப்போ 3 கட்டமா நீங்க பிரிச்சிங்க. ஒண்ணு, இப்போ மாநிலங்கள் அளவில் எம்எல்ஏக்களுக்கான தேர்தல் நடக்கும், இல்லையா? ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை தொகுதிகள் இருக்குதோ அந்த தொகுதிகள் சார்ந்து எம்எல்ஏக்கள், ஒவ்வொரு கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள். அதுல யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் எம்எல்ஏக்களாக தேர்வு செய்வார்கள். அதிகமான எம்எல்ஏக்கள் எந்த கட்சிக்கு இருக்கிறதோ அந்த கட்சியை சார்ந்த ஒரு நபர் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இது ஒரு முறை. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியா முழுமைக்கு நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல், இல்லையா? எல்லா மாநிலத்திலும் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும். அதிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் நிறுத்தப்படுவார்கள். அதில் எந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கிறார்களோ அந்த கட்சியை சார்ந்த ஒரு நபர் இந்தியாவுடைய பிரதமராக வருவார். அடுத்ததாக என்ன? அடுத்ததாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கிராம தேர்தல், அதாவது பஞ்சாயத்து தேர்தல் என்று சொல்லுவோம், நகராட்சி தேர்தல் என்று சொல்லுவோம், பேரூராட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல் என்று. இப்படி 3 கட்டமாகத்தான் இந்தியாவில் இதுவரையிலும் தேர்தல் நடந்து வந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் இல்லாமலாக்கிவிட்டு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவது என்கிற RSS திட்டம் விரைவில் செயல்படுத்த போகிறார்கள் என்பதற்கான ஒரு ஒத்திகை தான் சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் சொல்கிறார். நாங்கள் இது தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்டோம். அந்த கருத்தில் 80% இந்தியவர்களும் சொல்கிறார்கள் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவதில் நாங்கள் விருப்பமாக இருக்கிறோம் என்று. உங்க வீட்டு கதவை யாராவது தட்டினார்களா? என் வீட்டு கதவை யாரும் தட்டவில்லை. இந்த மாதிரி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துறதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு யாராவது வந்தார்களா? அரசு ஊழியர்களோ அல்லது யாராவது வந்தார்களா? யாரும் வரல, இல்லையா? இன்னொன்னு, எப்படி இவர்கள் நடத்துவார்கள்? இதில் ஏராளமான கேள்விகள் இருக்கிறது, இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு வெளிப்படையா இவர்கள் பதில் சொல்கிறார்களா என்றால் கிடையாது. இந்த தேர்தல் பத்திரம் மாதிரி தான். தேர்தல் பத்திரம் மூலமாக எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறான்னு கேட்டா, ஐயோ அது நாங்க சொல்ல மாட்டோம்னு சொன்ன மாதிரி தான் இதுவும் ஒரு மிகப்பெரிய அளவில் மூடி மறைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதாவது இந்தியாவில் தேர்தல் ஒரே கட்டமாக நடத்துவது என்பது நடக்காத விஷயம். ஒரு 3 தேர்தல் நடந்திருக்கிறது. ஆனா அதன் பிறகு மாநிலங்களில் நடந்த பிரச்சனைகள் அதெல்லாம் ஒட்டி இனிமேல அப்படி தேர்தல் நடத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக அது முழுமையாக கைவிட்டு விட்டார்கள், இல்லையா? அதெல்லாம் நமக்கு தெரியும்.
இதுல இன்னொரு பொய்யை வேற சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 46 கட்சிகளிடம் இது தொடர்பான கருத்து கேட்கப்பட்டது. அதாவது ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவது குறித்து. அதுல 17 கட்சிகள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, 50% இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட மோடி RSS இந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த திட்டத்தை இவர்கள் எதற்காக கொண்டு வருகிறார்கள் அப்படின்னா, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க மாநிலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இனி இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. கூட்டாட்சி தத்துவம், அதாவது அரசியல் சாசன சட்டம் தெளிவாக சொல்கிறது, கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய விஷயத்துல ஏதாவது அதிகார வர்க்கம் செயல்படும் பட்சத்தில் அது செல்லாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நம்முடைய முதல்வராக இருக்கக்கூடிய MK ஸ்டாலின் சட்டமன்றத்தில் இதை தான் எச்சரிக்கையாக சொல்லி இருக்கிறார். இந்த தொகுதி சீரமைப்பு, ஒரே கட்டமாக தேர்தல், இதையெல்லாம் நாங்க ஆதரிக்க போறதில்லை, அதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சட்டமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய MK ஸ்டாலின் கடந்த தினத்தில் கொண்டு வந்திருந்தார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெளிவா தெரியுது இவர்கள் எதை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. அண்ணாமலை என்ன சொல்றான்? அண்ணாமலை சொல்றான் அதை தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப இவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்றால், ஜம்மு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இதுவரையில் நடைபெற்றுவிட்டிருந்த கூட்டாட்சி தத்துவம், அதற்கு உலை வைப்பதற்கு இவர்கள் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இதன் வழியாக தெள்ள தெளிவாக நமக்கு தெரிகிறது. ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது நீங்க எந்த ஒரு திட்டத்தை இவர்கள் கொண்டு வந்தாலும், சங்கபரிவார கும்பல் கொண்டு வந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப வன சட்டம் இருக்கு இல்லையா, கார்பரேட்டுகளுக்காக அம்பானி அதானி இயற்கை வளங்களை கொள்ளடிப்பதற்காக வனச்சட்டத்துல மிகப்பெரிய திருத்தங்கள் மோடி கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்துல மக்களிடம் கருத்து கணிப்பு கேட்கப்பட்டது என்று சொன்னார்கள். யாருக்கிட்ட கருத்து கேட்டாங்க, எப்ப கருத்து கேட்டாங்கிறது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாராளுமன்றத்திற்குள்ளேயே இவர்கள் மிகப்பெரிய அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட சட்டங்களை எல்லாம் இவர்கள் எப்படி கொண்டு வந்தார்கள்னா புறவாசல் வழியாகத்தான் இல்லையா. உள்ள இருக்கிற எதிர்கட்சி எம்பிக்களை எல்லாம் விரட்டி விட்டுட்டு இவனுங்க தன்னச்சியா என்னெல்லாம் பண்ணாங்க, அப்படி எவ்வளவு ஜனநாயக படுகொலை செய்தார்கள் என்பது கடந்த 9 வருட ஆட்சியில எக்கச்சக்கமான உதாரணங்களை சொல்ல முடியும். இன்னொரு செய்தியை நான் சொல்றேன். இப்ப மோடி இப்ப ஆட்சி பொறுப்புல இருக்கிறாரு. அவருடைய கட்சியான பிஜேபி எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கிறது? இப்ப அதிகபட்சமா அவங்க இன்றைக்கு ஒரு 300க்கும் அதிகமான இடங்கள்ல வெற்றி பெற்று இருக்கிறார்கள். எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க? ஒரு 30-32%. 70% இந்திய மக்கள் மோடிக்கு எதிரானவர்கள், RSSக்கு எதிரானவர்கள் இல்லையா. இதுதான் ஜனநாயகம்ங்கிறது. அப்போ உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ற மாதிரி மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. அதானே இந்தியாவுக்கு அழகு இல்லையா. அதுதானே சிறப்பானதாக இருக்க முடியும். அப்படி இருந்தால் தானே மாநிலங்கள் வளர்ச்சி அடைய முடியும் இல்லையா. இன்னைக்கு நமக்கு தெரியும், இப்ப நிதி ஒதுக்கீடுல இருந்து பல்வேறு விஷயங்கள்ல பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்கள் எப்படி ஓரம் கட்டப்படுகின்றன, எப்படி பழிவாங்கப்படுகின்றன என்பதற்கெல்லாம் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கு. பிரதமர் கூட ஒர்க் பண்ற கூட இருந்தவரே இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இவர் தலையிடுறாரு, இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு கொடுக்காத, இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு கொடு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் இல்லையா. அப்போ ஒட்டுமொத்தமாக இவற்றையெல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்கு தேர்தல் விதிகளெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்திய ஜனநாயகத்தை படுகொழியில் தள்ளுவதற்கான RSSனுடைய திட்டம் இங்கே விரைவில் செயல்படுத்தப்படுகிறது என்பதற்கான ஒத்திகைதான் சட்ட அமைச்சருடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. நாம் என்ன செய்ய போகிறோம்? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.